வாசியுங்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். 23வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்கள். என் வார்த்தை அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் உரைக்கிற காரியத்தை தானே உங்களுக்கு நான் உரைக்கும்படிக்கு ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இந்த எரேமியா புஸ்தகத்தின் மூலமாய் கர்த்தரின் நாளை நமக்கு இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மோடு இடைப்படும்படிக்கு ஒரு சில நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பரே, ஆண்டவர் இம்மட்டும் வழிநடத்துபவரே, எங்களை நேசித்து காப்பாற்றுபவரே, ஆண்டவரை இந்நாளிலும் கூட உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளை எவைகளை கொடுக்க நீ ஆசைப்படுகிறீரோ அவனமான மன்னாக்களை அவன் போஜன பதார்த்தங்களை கொடுத்து நடத்தியல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழுவதுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். பேசுகிறேன் கேட்கிற போது பிள்ளைகளை நிறைவாய் மறைத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். மீட்பர் பாதம் கெஞ்சிருச்சு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் கன்மலையை பேர்க்கிற சம்மட்டியுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கிற சம்மட்டியை போலவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லணும் எங்களுக்கு தெரியுமேன்னு சொன்னால், வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியம், இவ்வூடா இருக்கிற காரியம், நாம் பயன்படுத்த வேண்டியத்தக்கதாக இருக்கிற காரியம் வேத வாக்கியத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பயன்படுத்த விரும்பினால் அந்த காரியத்தை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அதை அறிந்து கொள்கிறது போல, இங்கே இந்நாளிலே இவ்வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் சம்மட்டியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளை சுட்டரிக்கிற அக்கினியுமாயும் அல்ல, அவன் வளர்ந்து வருகிற தேவ பிள்ளைகளை உடைத்து போடுகிற சம்மட்டியுமாய் அல்ல. அல்லேலூயா. இது புறம்பாய் இருக்கிறதான உள்ளும் புறமும் இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்துகிற அவன் கருகி பொசுக்கிற அக்கினியாயும், அவன் பாரம் நெருக்கம் வேதனை என்கிற பெரும் கண்மலையை உடைத்து நொறுக்கி சரிசமமாய் நடத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என்னது பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சட்டு திருப்பிக் கொள்ளுங்க. உங்கள் நிலையை நான் இவ்வேத வசனத்தூடாய் எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நீங்கள் இருக்கிற நிலையை சற்று வேத வசனத்தூடாய் எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால அடிபட்டு அலைந்து திரிகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தை கிட்ட சந்தேகப்படுகிறவன் அதில் காற்றினால் அடிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் அவன் நம்ம அலைய போல இல்லைன்னு சொன்னால் அதே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்படுது. வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 23. பார்த்து, நான் அலைய போல இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கிறேன்னு சொல்லுறேன் உங்களுக்கு ஒரு வேத வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்பிக்கையில் அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் ஒன்று கேட்குறேன். ஆமென், ஸ்தோத்திரம்.
காற்றினால் அடிக்கப்படுகிற அலைய போல நீங்க இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு காலமா இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தை சொல்லி யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? கரங்களை ஏத்துங்க. ஒருத்தங்க 2 பேர். இப்போ புரியுதா? நீங்க காற்றினால் அலைப்படி போறீங்க. அல்லேலூயா. எங்க சமாதானம் கட்டும், இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் கட்டும், அலைப்பாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்கே வேதவசனம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை இல்லை. அந்த வாக்குத்தத்தமான வசனம் சகல கரைகளை சுட்டி எடுத்து சகல மேடாக இருக்கிற பர்வதங்களை உடைத்து போட்டு என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த காற்றினால் அடிபட்டு போகிற அலைய போல இருக்கிற தேவ பிள்ளையே ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையில் ஒரு சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இருதயங்களில் யோசிக்கிறத காண முடியும். என்ன சந்தேகம் பாஸ்டர் நாங்கள் பட்டோம் சோதனை? எப்படி என்ன சந்தேகப்பட்டோம்? வேதவசனத்தில் போக்கும்னா நான் உதாரணமாக ஒரு காரியத்தை வைக்கிறேன். சோத்திரம். ஒரு சாம்பார் பேக்கெட் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? ஒரு சாம்பார் பேக்கெட். நீங்கள்லாம் என்ன பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரில. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பேக்கெட் சக்தி சாம்பார் பொடி பேக்கெட் இல்லையா? எடுத்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி பேக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க, வீட்டில் வச்சுருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் மாதமாக என்ன செய்யலை, சாம்பாரை வைக்கல, வேறு காரியங்கள்லாம் கறியெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்க, சாம்பாரை மறந்துட்டீங்க. அல்லேலூயா. இப்போ திடீர்னு உங்கள் பிள்ளைங்க யாராவது கேட்டு சாம்பார் வைக்கிறீங்க. அல்லேலூயா. நிறைய மாதம் ஆச்சு, அதில் உள்ள டேட்டு பிரிண்ட் பண்ண டேட்டெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்பிக்கையோடையே வாங்கின சாம்பார் பொடிக்க மேலே என்ன வரும்? ஹலோ, என்ன வரும்னு கேட்குறேன். கொஞ்சம் சந்தேகம் வரும். அல்லேலூயா. ஒருவேளை சாம்பார் பொடி நல்லதாக இருந்தாலும் என்ன செய்வோம்? இது ஐயாத்தது சோத்திரம். அது வரைக்கும் பேக்கெட்டில் கட்டியாக இருக்கும் சோத்திரம், அதை கண்டிட மாட்டோம். இப்போ நாடு தாண்டி போனதுக்கப்புறம் ஐயோ இது கட்டியாக இருக்கு போல இருக்கு. அல்லேலூயா. எப்படி எப்படி வசனம் கட்டியாக இருக்க போல இருக்கு. அல்லேலூயா. இது இப்போ என்ன செய்யாது, சரிப்பட்டு வராது. வேற சாம்பார் பொடியை தேடி போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டியலை, கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்ல மாட்டியலை, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். வேற சாம்பார் பொடியாக கேட்குது, வேற சாம்பார் பொடி கிட்டாது. அல்லேலூயா. கிட்டுமா சோதரம்? உங்கள் மனைவிமார்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் இல்லையா? புருஷன்மார்களுக்கு அனுபவம் இருக்கும். வீட்டில் பேக்கெட்டு பொடி புருஷனாக கண்டுட்டார், இருக்குது சாம்பார் பொடி இருக்குது. இதில் சந்தேகம் வந்து சோதரம் எவ்வளோதான் தீர்க்கமாக சொன்னாலும் உடனே சாம்பார் பொடி வாங்கி குடி போயிடும், கிடைக்காது இல்லையா? உடனே என்ன செய்யாது, கிடைக்காது. முதல்ல என்ன கிடைச்சோம் உனக்கு, ஒன்றை என்ன செய்ய முடியாது, பத்திரமா ஒன்றும் பார்த்து வச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர், நன்மையான காரியத்தை கொடுத்த ஆண்டவர், பலவீனத்தை பலம் தந்த ஆண்டவர், எல்லா வாக்குகளை தந்து அவர் காத்திருப்பார். நீ வாக்குத்தத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டு உனக்கு பலம் கிடைக்கும் சொல்லி அவர் காத்திருப்பார். இது இயேசுட்ட போய் ஆண்டவரை இந்த வாக்குத்தத்தை தந்து மாச கணக்கு ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இந்த மாதம் கிடைச்சி, இந்த வாக்குத்தத்தை கிடைச்சி மாதம் முதல் நாளில் எங்களுக்கு கிடைச்சி, ஆண்டவரை எங்களுக்கு இப்போ இது வேண்டாம், எங்களுக்கு வேற தாரன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? இவன் பயன்படுத்த தெரியாத முட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பங்கை சுதந்திரிக்க தெரியாத முட்டாள். அல்லேலூயா. அவன் சொல்ல, நீ சாம்பாரெல்லாம் என்ன செய்யண்டா வச்சண்டா, வேற கறிவை. அல்லேலூயா. சொல்ல மாட்டாமா. அல்லேலூயா. கரகளவிய தெரியலையா சொல்லுங்க. ஆண்டவன் சொல்லுவார், இந்த மாதம் உனக்கு வாக்குத்தத்தம் வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கடையில் ரொம்ப தள்ளாடுறது யாரு? ஆண்டோடைய பையன். பாருங்க, ஆண்டவர் இறக்கப்படுற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி தானே சகோதரர்களா? இல்லையா? இறக்கப்படுவோமா விட மாட்டோமா? தெரியல, சில பேர் இறக்கத்தை காண முடியல சோதரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பாருங்க, கர்த்தர் இறக்கத்தை கொண்டு சில காரியங்களை செய்யும் பொழுது, அல்லேலூயா. எப்படி? கர்த்தர் இரக்கத்தை கொண்டு சில காரியத்தை செய்யும் பொழுது அதுலேயும் சந்தேகம். அல்லேலூயா. என்ன பாச நாங்கள் சந்தேகப்பட்டு எங்களுக்கு விளங்கலை. அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கும்படியா நான் சொல்லுறேன். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம்.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதலாவது கிடைச்ச வாக்குத்தத்தத்தை விட்டுட்டான். அவன் சாப்பாடு பொடியை விட்டுட்டான். அவன் அதை மறந்து போயிட்டான். அல்லேலூயா. அதை எடுக்காம விட்டதுனால, அதை ஜோம் பண்ணி பெற்று வராதனால ஒரு சந்தேகம். அல்லேலூயா. இப்போ சந்தேகம் மாறும்படிக்கு கர்த்தர் இன்னொரு வார்த்தையை, நீ நல்ல ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஜோம் பண்ண தான் செய்யும். எப்படி 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 வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் சந்தேகம் வந்ததுனால மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை, அவர் இறக்கமாக இன்னொரு சாம்பார் பொடி வாங்கி தரும்போது வித்தியாசமாக வாங்கி தருவார் இல்லையா? இன்றைக்கி இந்த சக்தி சாம்பார் பொடி டேட்டு போச்சு இல்லையா? இனி வேறு பொடி தானே வாங்கி கொடுப்போம் இல்லையா? அப்படி தானே இல்லையோ? அப்படி தானே இல்லையா? ஒரு சின்ன மாற்றம் இல்லையா? அப்படி தானே இல்லையோ? அப்படி யாருக்காவது மாறி கிடச்சிருக்கா? அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. மாறி கிடச்சா அவ்வளோதான். இதே மாதிரி தான் இயேசு வாக்குத்தத்தத்தை விட்டதுக்கு அப்புறம் சில அவன் கண்ணுக்களையும் ஊன்களையும் அவன் நன்மையான செயல்களையும் தீமையான செயல்களையும் பிரிக்கத்தக்கதாக சில உபதேசங்களை கத்த தரும் பொழுது நாம சொல்லுவோம், இது நமக்கு உகந்தது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி கேள்வி, இந்த சாம்பார் பொடியை எதுக்கு நீங்கள் வாங்குனீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே இப்போ இந்த வார்த்தை எனக்கு எதுக்கு? அல்லேலூயா. சொல்ல மாட்டியாளோ? கொஞ்சம் சத்தத்தை வைத்து சொல்லுங்க, நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் இறக்கப்பட்டு அவன் உங்களை வழிநடத்த விரும்பினாலும் அதில் சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சந்தேகம் பெருகி சோதனை சில பேருக்கு கேள்வி இருக்கு, பாஸ்டர் நிறைய நாள் ஆயிடுச்சு, நிறைய மாதம் ஆயிடுச்சு, வேதனை மாறவே இல்லை. எப்படி வேதனை மாறவே இல்லை, கலக்கம் மாறவே இல்லை, சரீரத்தில் பாடு மாறவே இல்லை, சரீரத்தில் வலியே மாறவே இல்லை, கொஞ்ச நேரத்தில் எழுபோல் சுகம் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், முதலாவது வேத வாக்கியத்தில் இருக்கிற சந்தேகம் உன்னை விட்டு மாறி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் இருக்கிற சந்தேகம் உன்னை விட்டு மாறி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தேகம் பெருகிதான் முதலாவது என்ன தெரியுமா வரும்? ஆமை சோதரம். இங்கே சங்கீதம் 119:9 ஒரு காரிய சங்கீதக்காரன் சொல்கிறான். வாசிங்க, சங்கீதம் 119:9. சோதரம் சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. பாஸ்டர், இது வாலிபர்களுக்குள்ள வசனம் இல்லையான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அருளி செய்யும் பொழுது நாம் எப்படி மாறுறோமா? சோதரம் புது பலன் அடைந்து யாரை போல இருக்கிறோமா? வாலிபர்களை போல இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் வாலிபர்களை போல இருக்கிறீங்க? பாஸ்டர், நாங்கள் வாலிபர்களை போல இருக்கிறோம். கரங்களை வைத்து வாலிபர்களை போல இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யூத்து சோதரம். அல்லேலூயா. யாரெல்லாம் வாலிபர்களை போல இருக்கிறீங்க? சந்தேகப்படுறதெல்லாம் கை வைத்தனா, சந்தை இல்லாமல் வைத்தனா மட்டும் வைத்தனா போதும். பார்த்தியா, சந்தையெல்லாம் எப்படி இருக்குது? சந்தை இல்லாத போல கை எப்படி இருக்குது? யார் என்ன சொன்னாலும் நான் வாலிபன். அல்லேலூயா. இப்போ வாலிபன் சொல்ல கை வைத்துங்க, வாலிபன். சோதரம் இதில் நிறைய கை வைத்தல. ஏன் தெரியுமா? இவங்க வசனத்தை கேட்கல. அல்லேலூயா. நான் கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன், பரிசுத்த ஆவியார் அருளி செய்யும் பொழுது காடா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாலிபனுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழகாக சொல்லுறார், இதை சொல்ல பாச எங்களுக்கு வயசாச்சு. அவர் சொல்லுறார், நீ முதிர் வயதோட பலவீனம்னு தெரியும். அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வயசு நம்ம உலக பிரகாரம் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, இப்போ மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் நல்ல ஒரு மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜ் என்ன, ஏஜ் வந்து மேட்டர் கிடையாதான். எப்படி ஏஜ் வந்து
மேட்டர் கிடையாது. என்ன மேட்டர்? எதுக்கு மேட்டர் கிடையாதான்? சோதனம். அறிவை பெருத்து சோதனம் வளர்த்துக்கொள்ள என்ன செய்யாதான்? வயது ஒரு பொருட்டலை. வேதவசனம் சொல்ல அறிவு பெருத்தா என்ன பெருகுதான்? சோதனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, நீ போக வேண்டிய கிறிஸ்துக்குள்ள போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி அதுக்கும் வயசை கணக்கிடான்னு சொன்னா அதை தான் பிடிச்ச. பாஸ்டர் எனக்கு வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டியாலோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை எந்த தீங்குக்கும் விலக்கி காப்பாடுச்சுன்னா பாஸ்டர் எனக்கு பலவீனம். சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ட்ரெயினுக்கு பிரேக்கை தொங்கி பிடிக்கிறது போல இயேசு போகனால இது பிரேக் விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சந்தேகம் எங்கே போய் முடியுமோ, எங்கே போய் முடியும்னு தொடங்கினவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாதையை ஆரம்பித்து தந்த ஆண்டவர் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வசனத்தை ஆமை சோத்திரம் தீர்க்கமாய் அறிந்தினால் வசனம் சகல குறைகளை மாற்றி சகல ஆமை சோத்திரம் மேலே இருக்கிற காரியங்களை சம்மட்டினால் வசனமாக இருக்கிற சம்மட்டி உடைத்து தரைமட்டமாக்கி ஆமை சுத்திகரிக்கும் என்கிற சந்தேகம் ஆமை சோத்திரம் ஆமை சோத்திரம் சுத்திகரிக்கும் என்கிற நிறைவில்லாத சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தேகம் பெருகி முதல்ல சொல்கிறோம் என்னால் முடியாது. எப்படி? முதல் காரியம் என்னது? என்னால் முடியாதுன்னு சொல்ல வரைக்கும் தனிமையில் சொல்லணும். என்னால் முடியலை ஏசாப்பா. எப்படி? ஹலோ, ஒன்று சொல்லுங்கள். உங்கள் பழக்க தோஷமாக இருக்கிற காரியத்தை சொல்லுங்கள். என்னால் சொல்ல மாட்டியாலோ? எல்லாம் வெளியரங்கம் ஆயாச்சு. அல்லேலூயா. ஒன்றும் ஒளிப்பிடத்தில் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளியரங்கம் ஆயாச்சு. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை மணிக்கு ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களோ வெளிப்பட்டாச்சு. அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து சொன்னீங்கன்னா வெளிப்பட்டாச்சு. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னால் முடியலை. சத்தமாக சொல்லுங்களேன். சொல்ல முடியும். சகோதரன் சொல்லவே இல்லையா? சகோதரங்க சொல்லவே இல்லையா? சகோதரர்கள் வாய் அடைச்சி நாங்கள் சொன்னதே இல்லை பாஸ்டர். நான் சொல்லட்டுமா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு? அல்லேலூயா. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லலையோ? சத்தமாக சொல்லுங்க. ஏசப்பா என்னால் முடியலை. இதில் சோதரம் பாருங்கள், நெஞ்சில் கை வச்செல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. இயேசுவ வார்த்தை மேலே சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். எந்த மரணமான ஜீவனானாலும் எந்த நிகழ்காரியமோ வருங்காரியமோ உன்னை சேதப்படுத்துகிறது இல்லை. சேதப்படுத்தப்பட்டிருக்குன்னா வார்த்தையில் சந்தேகப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பு நாட்களில் கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? ஹலோ, ஹலோ. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குமே, தெரியுமான்னு தான் கேட்குறேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தெரியும்? பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இது ஆண்டவர். பாஸ்டர் அதை நான் இப்போல மறக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். கையை வைத்துங்க. ஜோம் பண்ணுறீங்களா? அதுக்கு சரி, உங்களை குற்றப்படுத்தலை, ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடியனுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலை மாறினாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த மனுஷன் என்ன பேசினாலும் ஆண்டவர் நான் சொல்கிறேன் எனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முதலாவது என் தலையை எண்ணெயினால் நீ அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். அல்லேலூயா. இது என்ன கொடுத்தது? அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தந்தது. உங்களுக்கு என்ன ஆண்டவர் தந்தாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு அந்த சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்துட்டு சோத்திரம் இன்னும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் இப்படி தனியாக ஓடுனா ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. எப்படி ஒரு மாதிரி இருக்குது? இந்த உலகத்தோடு எங்களுக்கு என்ன செய்ய முடியல? சேர்ந்து ஓட முடியலை. அல்லேலூயா. எப்படி வசனத்தின்படி நடந்தால் எங்களுக்கு என்ன செய்ய முடியல? சேர்ந்து ஓட முடியலை. ஏன்னு சொன்னால் அறிவியான தேவனுடைய பிள்ளை கலக்கம் வருகிறதுன்னு சொன்னால் அவன் வசனத்து மேலே ஒரு சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மேலே சந்தேகம். அல்லேலூயா. ஆண்டோடைய வசனத்து மேலே சந்தேகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது சந்தேகம் இல்லையா? நீங்கள் இப்போ தான் வெளியரங்கமாக்கப்பட்டீங்கன்னு நான் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாட்ட போய் என்னால் ஒன்றுமே முடியலை. எப்படி?
ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றது? ஏசப்பா என்னால் முடியலை, எப்படி ஓட முடியலை, என்னால் ஓட முடியலை, அப்படி தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, இல்லையா? அப்படித்தானே, அப்படித்தானே. இது எதனால வந்தது? வசனத்து மேல சந்தேகம் இல்லாம இருந்து சொல்லுவோம், என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கு பாருங்க, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ மீ சொந்த. அல்லேலூயா. இந்த பாட்டு என்ன சொல்லுது? எனக்கென்னு இப்போ மீ சோதனை. உங்களுக்கு எதெல்லாம் சொந்தமாக்கி வச்சிருக்கீங்க? பாச நாங்கள் எதுவுமே சொந்தமாக்கி வச்சல, ஆனால் துன்பத்தையும் மனவேதனையை சந்தலத்தையும் இதே சொந்தமாக்கி பாச எங்களை போல எங்களுக்கு இரிய கஷ்டம் வேற யாருக்குமே இல்லை, சொந்தமாக்கிட்டோம். அல்லேலூயா. ஆனால் பாடல் பாடணும், எனக்கென்னு எதுவும் இல்லை, இப்போ மீ சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உன் கவலை கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வை, விசுவாசி கத்தர. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தை உண்டா இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து என்னிடத்தில் வா. அல்லேலூயா. முதல்ல அதை விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லுவோம், ஆமை சோதனை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ மீ சொந்தம் அல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வசனம் அவன் சந்தேகத்தில் பெருகும் பொழுது முதலாவது நமக்கு தோன்ற காரியம், பலம் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு பலம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது வேத வாக்கியத்தில் சந்தேகம் வரும் பொழுது எரேமியா 20:9 சொல்லிக்கிறது போல வசனத்தை படிக்கிற ஆர்வம் விட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டியாலோ? அல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் வசனம் படிக்க ஆர்வம் இருக்கு? பாஸ்டர் எனக்கு எப்பெல்லாம் வசனம் படிக்க ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எழுதுங்க, உண்மையாவா? ஐயோ, இப்போதான் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கீங்க, வசனத்தில் சந்தேகம். அல்லேலூயா. சந்தேகப்பட்டு சாம்பார் பொடியா தூக்கி தூரதழுறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி சந்தேகப்படுற காரியத்தை தூக்கி தூர நாம. அல்லேலூயா. இதுல வசனத்தில் சந்தேகத்தோட வசனத்தை படிக்க ஆர்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் சந்தேகம் வரும் பொழுது ஆர்வம் குறைந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க எங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சமயத்தை வச்சுருவோம், இந்த நேரம் வாசித்தா போகிறோம். எப்படி எப்படி அதுவா ஆர்வம். அல்லேலூயா. நீ நடந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் கர்த்தரை வார்த்தையை தியானிக்கிறது ஆர்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த யோசனை பண்ணாலும் முதல்ல வாருகிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இது இதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்போம், ஒரு குறிப்பிட்ட சமயம் வச்சு. ஏன்னா வசனத்தில் சந்தேகம். அல்லேலூயா. ஆர்வம் போயிடுச்சு. அடுத்து ஆமே சொல்லுகிறது போல 2 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது போல அங்கே வேத வசனம் வல்லமை உள்ளது சொல்லப்பட்டிருக்கிறத மறந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் சந்தேகம் வந்து முதல்ல என்ன வரும்? சோத்திரம், பலம் இல்லை, என்னால் முடியலை. ரெண்டாவது என்ன வரும்? அதோடைய ஆர்வம் போயிடும், வாசிக்க வேண்டிய ஆர்வம் போயிடும். மூணாவது என்ன தெரியுமா? நமக்கு தீர்மானிப்போம், இந்த சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கிறது? எப்படி இந்த சூழ்நிலையை, ஹலோ, இந்த சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கிறது? அல்லேலூயா. ஏன்னா அவிசுவாசம் வந்துடும், வசனத்தில் வல்லமை இருக்குன்பதை மறந்து போய் விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்படி ஒரு பாடல் இருக்கு இல்லையா? என்ன பாட்டு? சோத்திரம். அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். என்ன பாட்டு? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன சூழ்நிலையில் வந்து நிற்கிறோம்? சூழ்நிலையை பார்த்துட்டு இயேசு வார்த்தை சொல்லக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இயேசு வார்த்தையினால இதெல்லாம் மாறுமா? அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கான்னு கேள்வி. அல்லேலூயா.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா திரும்பாது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாயிலிருந்து அவன் தேவ பிள்ளைகளின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கென்று சொன்னால் அது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை உன் வாழ்க்கையில வந்திருக்குது, அது உன்னை செழிப்படையாமல் விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசி தேவ பிள்ளையை ஏன்னு சொன்ன யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டு, அவைகளை கேட்கிறவரை மாத்திரமல்ல வேத வாக்கியத்தின்படி இடம் கொடுக்கிறவளாயும் செய்கிறவளாயும் இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறணுமா? அந்த வாக்குத்தத்தமாக இருக்கிற தேவ அக்னியாக இருக்கிற தேவ சம்மட்டியாக இருக்கிற வசனம் வாழ்க்கையில் இடப்பட. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை முதல்ல வாழ்க்கையில் இருக்கிற இம்பியூரிட்டி, அசுத்தமானதெல்லாம் சுட்டரிக்க இடம் கொடு. ரெண்டாவது, சகல மேடுகளாக இருக்கிற சகல சோர்வுகளாக இருக்கிற சகல கண்மலைகள் உடை தெரியப்படத்துக்கு சம்மட்டிக்கு இடம் கொடு. அல்லேலூயா, அதான் பாடுவோம்ல, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, நாவி ஆத்ம சரீரா அர்ப்பணி. அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைக்கிறதா தேவ பிள்ளையே? ஒரு வார்த்தை நீ வாசிக்கிறியா தேவ பிள்ளையே? அந்த வார்த்தை கர்த்தரோடு இடைப்படுகிறானா? அந்த வார்த்தையினராய் இடம் கொடு. அது சகல அசுத்தங்களை சுட்டரித்து சகல மேடுகளை நொறுக்கி உன்னை சபையான பாதையில் நடத்தும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை கேட்டு மட்டும் விட்டுவிடல, அவைகளின்படி ஒப்பு கொடுத்து தன்னிடத்தில் செயல்பட ஒப்பு கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும், கொலோசியர் 3 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. கொலோசியர் 3 அதிகாரம் 16 வசனம். சோதரா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து அவைகளின்படியே புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் புத்தி சொல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களை பார்த்தா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வசனம் உங்களுக்குள்ள செவ்வையாக விதைக்கப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சகல அசுத்தங்களை சுட்டரித்து சுத்தமாக்கி சகல மேடுகளை உடைத்து போட்டு செவ்வையாக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை.